சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். மார்ஸ் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மார்ஸ் மீடியா குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவக்கிரகங்கள்ல ரொம்ப அழகானவர், நம்ம வாழ்க்கையில சொகுசுக்கும் சுகபோகத்துக்கும் காரணமான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு அவரோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையறாரு. இதுவரைக்கும் மேஷராசில இருந்தவர் இப்போ தன்னோட பலம் முழுவதையும் காட்ட போறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால இனி வரப்போற காலங்கள்ல பல ராசிகளுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு வர்றதால பொதுவாவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்கும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கைமேல் பலன் கிடைக்க போறத நீங்களே பார்க்க போறீங்க. இந்த பெயர்ச்சியால ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். புதுசா நகைகள் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபகரமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் சிலருக்கு புதுசா காதல் அரும்புறதுக்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இதனால கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அன்பான மேஷராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் செவ்வாயோட நெருங்கிய நண்பரான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசியிலிருந்து கிளம்பி உங்க ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்குள்ள நுழைய போறாரு. இது சாதாரண பெயர்ச்சி இல்லைங்க. ஏன்னா சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டுக்கே போறதால அவருக்கு பலம் அதிகம். இதுவரைக்கும் உங்க ராசியிலிருந்து கொஞ்சம் அலைச்சலையும் அனாவசியமான செலவுகளையும் கொடுத்தவரு இனிமே உங்க கையில பணத்தை அள்ளித்தரப் போறாருன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு மாசத்துக்கு நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னாகும் நேரம் இது. அதனால எதையும் துணிஞ்சு செய்யலாம். ரிஷபராசிங்கிறது உங்க ராசிக்கு குடும்பஸ்தானம், அதாவது வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சுக்கிரன் வர்றதால உங்க பேச்சுல ஒரு வசீகரம் வந்துடும். மத்தவங்களை ஈஸியா கவர்ந்துடுவீங்க. இதுவரைக்கும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறீங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள் கூட உங்க தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல விசேஷமான பேச்சுவார்த்தைகள் இப்போ கைகூடி வரும். கல்யாணத்துக்காக காத்திருக்கிற இளவட்டங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் நேரம் இது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையும். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறப்போற சுக்கிரன் உங்க வருமானத்தை பல மடங்கா உயர்த்துவாரு. இதுவரைக்கும் இருந்த கடன் தொல்லைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கைக்கு வராத பணமெல்லாம் தானா வந்து சேரும். ஷேர் மார்க்கெட் இல்லனா ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அதுல இப்போ லாபம் கொட்டும். புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான யோகம் இப்ப கூடி வந்துடுச்சு. ஒரு சொகுசு கார் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யற மேஷராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான காலம். வாடிக்கையாளர்கள் உங்க கடையை தேடி வருவாங்க. உங்க பொருட்களுக்கு நல்ல டிமாண்ட் உருவாகும். புதுசா ஒரு கிளை ஆரம்பிக்கணும்னு பிளான் போட்டிருந்தா இதுதான் சரியான நேரம். தைரியமா இறங்கலாம். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னர்ஸ் கூட இருந்த மனக்கசப்பு நீங்கி 2 பேரும் சேர்ந்து லாபத்தை பெருக்க வழிகளை யோசிப்பீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால உங்க அந்தஸ்து உயரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல இதுவரைக்கும் இருந்த வேலைப்பழு குறைஞ்சு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் சிபாரிசு பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரொமோஷன் ஆர்டர் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். புது வேலை தேடுறவங்களுக்கு பெரிய கம்பெனியில இருந்து நல்ல ஆஃபர் வரும். உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கும்.
கூட வேலை செய்யறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இதனால உங்க வேலைங்க சுலபமா முடியும். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ள இருந்த சோம்பேறித்தனம் மறைஞ்சு ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிப்பீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட கலைத்திறமை மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெறும். பழைய நண்பர்களை சந்திச்சு மனசு விட்டு பேசுறது மூலமா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இப்ப காணாம போகும். மனசும் உடம்பும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். பரணி நட்சத்திர நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி இன்னும் கூடுதல் பலன்களை தரும். ஏன்னா சுக்கிரன் உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதிங்கிறதால அதிர்ஷ்ட தேவதை உங்க கதவை தட்டுவா. ஆடம்பர பொருட்கள், நகைகள் வாங்குறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். அதுக்கான வருமானமும் வரும். அரசாங்கம் வழியில எதிர்பார்க்கிற உதவிகள் இப்போ தடையின்றி கிடைக்கும். நிலம் சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். குழந்தைகளோட படிப்புல இருந்த கவலைகள் நீங்கி அவங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுவீங்க. கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பொறுமைய சோதிச்சாலும் கடைசியில நல்ல முடிவை தரும். உங்க மேல இருந்த தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் இப்போ காணாம போகும். மத்தவங்க உங்கள மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பெரிய மகான்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோன் வசதிகள் சுலபமா கிடைக்கும். கட்டுமான பணிகளை வேகமா ஆரம்பிப்பீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மக்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு கிடைக்கும். பெரிய பொறுப்புகள் தேடி வரும். பெண்களுக்கு இந்த காலம் ரொம்பவே மகிழ்ச்சியான காலமா இருக்க போகுது. கணவர்கிட்ட இருந்த அன்பும் ஆதரவும் அதிகமாகும். உங்க பேச்ச அவங்க மதிக்க ஆரம்பிப்பாங்க. வீட்ல விசேஷங்கள் நடக்க போறதால புது புடவை, நகைகள்னு உங்க ஷாப்பிங் லிஸ்ட் நீண்டுட்டே போகும். வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் அதிகமாகவும் வாய்ப்பிருக்கு. மாமனார் மாமியார் கிட்ட இருந்த சின்ன பிணக்குகள் நீங்கி குடும்பமே உங்க கையில இருக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசு யோகம் கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் இப்போ தென்படும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் பிறக்கும். இதுவரைக்கும் கஷ்டமா இருந்த பாடம் கூட இப்போ சுலபமா புரியும். ஞாபக சக்தி அதிகமாகும். அதனால தேர்வுகள்ல நீங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவீங்க. உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பிடிச்ச கல்லூரியில இடம் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு மெடல் மற்றும் சான்றிதழ்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது மூலமா உங்க அறிவை வளர்த்துப்பீங்க. ஆசிரியர்களோட பாராட்டுதல்களை பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்க இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். பழைய நோய்கள்ல இருந்து படிப்படியா குணமாகி ஆரோக்கியம் மேம்படும். ஆனாலும் சுக்கிரன் ரிஷபத்துல இருக்கும்போது இனிப்பு பண்டங்களை அதிகமா சாப்பிட தோணும். அதை கொஞ்சம் குறைச்சுக்கணும். உங்க முகத்துல ஒரு தனி பொலிவு வரும். வசீகரமான தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க ரொம்பவே தெம்பா இருப்பீங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் இல்லனா யோகா செய்யறது ரொம்ப நல்லது. செலவுகளை பத்தி சொல்லணும்னா வருமானம் வர்ற அதே நேரத்துல செலவுகளும் பின்னாடியே வரும். பெரும்பாலும் சுப செலவுகளா தான் இருக்கும். அதாவது வீடு வாங்குறது இல்லனா விசேஷம் நடத்துறதுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரமான பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கையில இருக்கிற பணத்தை செலவு செஞ்சிராதீங்க. சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தினா எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்தாலே பாதி செலவை நீங்க மிச்சப்படுத்த முடியும். வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. பரிகாரம்னு பார்த்தா மேஷராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் தாயாருக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டு நெய் தீபம் ஏத்துங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது உங்க தோஷங்களை போக்கி நல்ல பலன்களை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை படுக்கும். முடிஞ்சா வெள்ளிக்கிழமை காலை வேளையில சர்க்கரை பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுங்க. சுக்கிரன் பெயர்ச்சிங்கிறது வாழ்க்கையில சந்தோஷத்தையும் வசதியையும் தரக்கூடியது. மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் 2026 பெயர்ச்சி ஒரு திருப்புமுனையா இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்ல. நீங்க தைரியமா உங்க திட்டங்களை செயல்படுத்தலாம். காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டினாலும் உங்க உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை தரும். வரப்போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற வாழ்த்துக்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும்னு நம்பிக்கையோட செயல்படுங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்க ராசிக்கு வரப்போற சுக்கிரன் உங்க பேச்சை இனிமையாக்குவாரு. யாருடைய மனசும் புண்படாத மாதிரி பேசி காரியத்தை சாதிச்சுக்கோங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த பெயர்ச்சி காலம் முழுக்க நீங்க தான் ராஜா.
இப்ப சொன்ன பலன்கள் எல்லாம் பொதுவானது தான். உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறலாம். இருந்தாலும் இந்த பொது பலன்களே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்னு நம்புறேன். சுக்கிர பகவானோட அருளால நீங்க எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.